மீன்னாலே எப்பவுமே ஒருத்தவங்க தான் வாங்குவோம். ஆனா, அவங்க மீன் இல்லன்னு சொன்னதுனால, ஹஸ்பண்ட் வேற இடத்துல மீனும், கறியும் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. இந்த முறை மீன் குழம்பு கொஞ்சம் வித்தியாசமா பண்ணலான்னு உங்க எல்லாருக்கும் தெரிஞ்ச வெண்ணிலா வீடு சேனல்ல ரீசென்ட் டேஸ்ல ஆந்திரா ஸ்பெஷல் மீன் குழம்பு ரெசிபி இன்ஸ்டாகிராம்ல ரீல்ஸா போட்டிருப்பாங்க. அத பார்த்து தான் இன்னைக்கு நானும் பண்ணேன். டேஸ்ட் சூப்பரா இருந்துச்சு. எப்பவுமே ஒரே மாதிரி செய்றத விட கொஞ்சம் வித்தியாசமா செஞ்சு சாப்பிட்டு பாருங்க. டேஸ்ட் ரொம்ப சூப்பரா இருக்கும். நம்ம சேனல்லயும் மீன் குழம்பு வெரைட்டி நெறைய இருக்கு. இந்த மாதிரி ஒவ்வொரு முறையும் அந்த மீனுக்கு ஏத்த மாதிரி ரெசிபி சேஞ்ச் பண்ணி செய்து பாருங்க. எப்படி பண்ணாலும் அதில டேஸ்ட் மட்டும் கொஞ்சம் கொண்டு வந்துடணும்னு உறுதியா இருப்பேன். இந்த பொங்கலுக்கு முன்னாடி தான் போய் பல்ல எடுத்துட்டுலாம் வந்தேனா, ஸோ என்னால கரும்புலாம் சாப்பிட முடியாதுன்னு நெனச்சேன். இருந்தாலும் ஆசையா இருந்ததுனால இந்த முறை ஹஸ்பண்ட் கரும்பு உரிச்சு நல்லா வெட்டி குட்டி குட்டி பீஸா போட்டு குடுத்தாரு சாப்பிட சொல்லி. எப்பவுமே நம்மளே உரிச்சு சாப்பிட்டு தானே பழக்கம். இது புதுசா வந்து கட் பண்ணி குடுத்து சாப்பிட சொன்னது, அது சாப்பிடும்போதுமே அந்த ஃபீலிங்ஸ் வேற லெவல்ல இருந்துச்சு. எங்க கரும்பே சாப்பிட முடியாம போயிடும்னு நெனச்சேன். ஆனா ஆசை தீர சாப்பிட்டேன். நம்மளோட பெயின புரிஞ்சுகிட்டு நமக்காக சில விஷயங்கள் ஹஸ்பண்ட் பண்ணும்போது அந்த ஃபீலிங்ஸ் எல்லாம் வார்த்தையே இல்ல. உங்களோட வலிகள புரிஞ்சு உங்க பார்ட்னர்ஸ் அதுக்கேத்த மாரி நடந்துருக்காங்களா? ஸோ நான் இந்த விஷயத்துல என் பார்ட்னர் கிட்ட ரொம்ப பிளெஸ்ட்டா ஃபீல் பண்ணுவேன். அது என்னன்னு மறக்காம கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க.